அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 2 24வது அத்தியாயம் அரசியல் சதுரங்கம். மதுரையிலிருந்து படைகள் கிளம்பிய அதிகாலை நேரம் முதலே பலதேவனின் மனம் ஒரு நிலையில் இல்லை. எந்த கணத்திலும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வீரர்களிடையே பரவும், படையெடுப்பு உடனடியாக கைவிடப்படும் என அவன் எதிர்பார்த்தான். புறவிகளை பராமரிக்கும் ஊழியர்களில் ஒருவன் அவன் என்பதால் புறவி படைகளுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த பெரியதொரு வில்வண்டியில் மற்ற ஊழியர்களுடன் சேர்ந்து நெருக்கமாக அமர்ந்து கொண்டு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால் முன்னே சென்று கொண்டிருக்கும் படைகளிடையே ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுகின்றனவா அல்லது வதந்திகள் பரவுகின்றனவா என்பதை அறியக்கூடவில்லை. குறைந்தபட்சம் பேரரசருக்கு திடீரென உடம்ப முடியாமல் போய்விட்டது, படைகளை இங்கேயே நிறுத்தச் சொல்லி மாராயர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று கூட செய்தி வந்தால் போதும், அவனுக்கு பாதி வெற்றிதான். ஆனால் அவ்வாறு எதுவும் நேராமல் படைகள் ஜாம் ஜாம் என பயணம் செய்து நாம் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்ட ஊரக பகுதியை அடைந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே நிலை கொள்ளாத மனதுடன் எப்படியாவது முக்கியஸ்தர்கள் பயணப்படும் ரதங்களை பார்வையிட்டு விட வேண்டும் என தவியாக தவித்தான் அவன். காரியம் இத்தனை நேரம் நடந்து முடிந்திருக்க வேண்டுமே. பேரரசர் தமது வழக்கத்தை அத்தனை சீக்கிரம் மாற்றிக்கொள்ள மாட்டாரே. அவருக்காகவே சிறப்பாக தயாரிக்கப்பட்ட பிரத்யேக ரதமாயிற்றே அது. ஒருவேளை காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறி அதனை வெளியில் சொல்லாமல் இந்த பாழாய் போன மாராயன் வென்று முழுங்கிக் கொண்டிருக்கிறானா? இருக்கும் இருக்கும், இருந்தாலும் இருக்கும். இந்த சோழ சேனாதிபதிகளை ஒருபோதும் நம்பவே கூடாது. படை வீரர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள். முக்கியஸ்தர்கள் பயணப்படும் ரதங்களை அவன் அந்த நேரத்தில் நெருங்குவது என்பது முடிகிற காரியமாக இல்லை. ஏனெனில் தண்டோன்றும் பகுதிகள் பாண்டிய ராஜ்யத்தை சேர்ந்தவை என்பதால் ரதங்களை சுற்றிலும் எந்நேரமும் பலத்த காவல் போடப்பட்டிருந்தது. அவற்றை மீறிக்கொண்டு புறவிகளை பராமரிக்கும் கடைநிலை ஊழியனொருவன் ரதங்களை நெருங்குவது என்பது பலத்த சந்தேகத்தை கிளப்பும். ஊரக பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்காலில் புறவிகளுக்கு நீர்காட்டும் சாக்கில் சற்று தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரதங்களை பார்வையிட முயன்றான். பெரிதாக கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. குறுகிய நேரத்திற்குள் பல புறவிகளுக்கு நீர்காட்ட வேண்டியிருந்ததால் அவனால் நிதானமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கவும் முடியவில்லை. தனது பராமரிப்பில் இருக்கும் புறவிகளுக்கு அவன் ஒரு வழியாக நீர்காட்டி முடிப்பதற்கும் படைகள் கிளம்ப உத்தரவாவதற்கும் சரியாக இருந்தது. கடைசியில் அவனுக்கு என கன நேரம் கூட ஓய்வு கிடைக்கவில்லை. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமாக சேர்ந்து ஒரு முடிவு கட்டிவிடுகிறேன் என மனதிற்குள்ளாக கருவிக்கொண்டான். பலதேவனின் துரோகம் நிறைந்த சிந்தனைகளுக்கு பின்னால் பலகீனமானதொரு மனமும் குறுக்கு வழியில் விரைவாக முன்னேறிவிடும் ஆசையும் இருந்தன. தொண்டை மண்டலத்தில் மிக மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவன் அவன். உடன் பிறந்தவர்களோடு சேர்த்து மொத்தம் 12 பேர். அதனால் அவனை கவனிப்பதற்கு நாதி இல்லை. எப்படியெல்லாமோ வளர்ந்து எங்கெங்கோ அலைந்து திரிந்து ஒரு வழியாக திருமணம், குழந்தை குட்டி என நிலை பெறுவதற்குள் பிராயம் 45 கடந்து விட்டது. இனி மிஞ்சி போனால் 50 அல்லது 55 புறவிலாயத்தின் தலைவனாகலாம். அதன் பிறகு வெற்றிலையும் பாக்கையும் சக்கையாக கடித்து மென்று கொண்டு திருபுவன மாதேவி பேரங்காடிக்கு அருகில் அவனைப் போல தலை நரைத்து கூடியிருக்கும் மற்ற கிழவர்களுடன் சேர்ந்து கொண்டு அன்றாடம் பழங்கதைகளை பேசிக்கொண்டு திரிய வேண்டியதுதான். தப்பித்தவறி பெரிய மனிதர்களின் பார்வை அவன் மீது பட்டால் தள்ளாத வயதில் ராஜராஜ பெருவொழியன் என பட்டம் கிடைக்கும் அவனுக்கு. சபைக்கு நடுவில் தம்மை போல பட்டம் பெறும் 100-150 கிழங்களுடன் தானும் நின்று கொண்டு பல்லை இழித்தபடியே மாராயனிடமோ பல்லவராயனிடமோ அந்த செப்பு பட்டயத்தை வாங்கி கொண்டு இல்லத்தில் மாட்டி வைத்து அன்றாடம் அதனை பார்த்து பூரிக்க வேண்டியதுதான். இதற்காகவா தொண்டை மண்டலத்திலிருந்து இப்படி கால்நடையாக புறப்பட்டு தஞ்சையை அடைந்தோம்? இதற்காகவா ஒவ்வொரு பெரிய மனிதன் வீட்டு வாயிலிலும் கால் கடுக்க நின்றபடி காத்து கொண்டிருந்தோம்? இதற்காகவா ரவிதாச பஞ்சவன் பிரம்மாதி ராயனின் நாற்றம் பிடித்த அழுக்கு கொட்டடியில் சாணம் தெளித்து புறவி கழிவுகள் பெருக்கி புல்லும் கொள்ளும் விட்டு இரவு பகலாக உழைத்தோம்? நாம் வந்து சேர்ந்த ஒரு திங்களில் உறவிகள் அப்போது வந்து இறங்கியதைப் போல புத்தம் புதியதாக காட்சியளிக்கின்றன என பிரம்மாதிராஜர் சொன்னாரே. அவர் மட்டும் தொடர்ந்து பதவியில் இருந்திருந்தால் நாம் இன்று இருக்கக்கூடிய நிலையே வேறு அல்லவா? இருக்கட்டும், இப்போது நமக்கு கிட்டியிருப்பது கூட ஒரு நல்ல வாய்ப்பு. ஆபத்துகள் அதிகம் இருந்தாலும் இதுதான் கடைசி வாய்ப்பு.
இதனை மட்டும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அதற்கு மேல் பலதேவனால் யோசிக்க கூட முடியவில்லை. பேராசை பிடித்த அவனது கண்கள் களைப்பில் சொருகிக் கொண்டன. சோழர் படைகள் நிதானமாக ஆனால் உறுதியாக தென்பாண்டி நாட்டை கடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவசரமாக வந்து சேர்ந்த ராஜாங்க உத்தரவு ஓலையினால் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையிலிருந்து புறப்பட்ட நண்பர்கள் இருவரும் கள்ளிக்குடி கடற்கரைக்கு புறவிகளில் பயணப்பட்டு கொண்டிருந்த அந்த பொழுதில் காந்தலூர் மகாதேவர் அம்பலத்திற்கு எதிரே விரிந்த வெண்மணல் திடலில் பட்டதிரி தமது தம்பியருடன் தொடர்ந்து விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அதே கணத்தில் பாண்டி தேசத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசுவாசம் மிக்க வீரர்களை கொண்ட தரைப்படைகள் மிகுந்த சிரமத்துடன் பொதிகைமலை காடுகளை ஒட்டி பயணப்பட்டு கொண்டிருந்தன. ராஜகம்பீர புரவி ஒன்றில் அமர்ந்தபடியே படைகளை செலுத்திக் கொண்டு முன் சென்ற பாண்டியர் அமரபுஜங்கர் நெடுஞ்செழியரின் முகம் வழக்கமான பொலிவை இழந்து சற்றே இருள் மண்டி காணப்பட்டது. அவரது முடிச்சிட்ட புருவங்களும் எங்கும் நிலை கொள்ளாமல் தவித்த பார்வையும் அவரது மனம் ஒரு நிலையில் இல்லை என்பதை கூறாமல் கூறின. அவருக்கு பிறகு சற்றே இடைவெளி விட்டு பாண்டிய இளவலும் அரையன் மானாபரணரும் தம் தம் புறவிகளில் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். பல நாழிகை நேரம் நீண்ட மௌனத்தை ஒரு வழியாக கலைக்க முற்பட்டார் சடையமாறர். களிக்குடியின் ஒற்றர்கள் அனுப்பிய முறி வந்து சேர்ந்ததிலிருந்தே சிற்றப்பாவின் முகம் சரியாக இல்லையே. ஆமாம், ஆனால் அவரது வீரவதனத்தில் சற்று குழப்பம் தெரிகிறது தவிர கவலை படியவில்லை. அதை கண்டீர்கள் அல்லவா? அதனால் கவலை உற வேண்டாம். ஏதோ எதிர்பாராத செய்திகள் அந்த ஓலையில் வந்துள்ளன, அவ்வளவுதான். குழப்ப ரேகைகளுக்கும் கவலை ரேகைகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? என்னால் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லையே அமைச்சரே. இளவலின் அந்த கேள்வி மானாபரணரின் முகத்தில் மெல்லிய முறுவலை தோற்றுவித்தது. அது மனிதர்க்கு மனிதர் மாறுபடும் இளவரசே. உதாரணமாக பாண்டியரை பொறுத்தவரை கவலையுடன் கூடிய சிந்தனை என்றால் அவரது உடல் இரும்பு போல இறுகிவிடும். முகம் தீவிர இறுக்கம் காட்டும். உடலில் இயல்பான அசைவுகள் இருக்காது. அதற்கு மாறாக உடலில் பல பாகங்களும் அசைவுக்கு உள்ளாகி முகம் மட்டுமே தீவிர சிந்தனையை காட்டி நிற்கிறது என்றால் அதற்கு குழப்பங்களுடன் கூடிய சிந்தனை என பெயரா? என்றபடியே தனது புறவியை திருப்பி அவர்களுடன் இணைந்து கொண்டார் பாண்டியர். கவலையோ குழப்பமோ, நீங்கள் இருவரும் என்னுடன் தோள் கொடுத்து நிற்கும் வரை எனக்கு எவ்வித துன்பமும் இல்லை. அப்படி என்ன செய்தி சிற்றப்பா வந்திருக்கிறது? சோழ நாட்டு வீரர்கள் இருவர் களிக்குடியின் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையில் தங்கி அந்த சாலையை நிர்வகித்து வரும் பெண்மணியிடம் கடந்த பல வாரங்களாக களரி பயிற்சி கற்று வருகிறார்களாம். என்ன, பெருஞ்சாலையை ஒரு பெண்மணி நிர்வகித்து வருகிறாரா? ஆச்சரியமாக இருக்கிறதே. களிக்குடிக்கு அடிக்கடி சென்று வரும் எனக்கு இது முன்னரே தெரிந்த விஷயம்தான். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவெனில் அவர் பழைய மாளிகைப்புறத்து வீட்டை சேர்ந்தவர் என்பதுதான். அந்த செய்தி நான் இதுவரை அறியாதது. மாளிகைப்புறத்து வீடா? அந்த வீட்டை சேர்ந்த பிக்ஷுதான் சோநாட்டின் தூதராக பெருமாளை சந்தித்தார் என நீங்கள் முன்பு குறிப்பிட்டீர்கள் அல்லவா? அதேதான். அந்த தகவலை நீ இன்னும் மறக்காமல் நினைவில் வைத்துள்ளது மகிழ்ச்சி. நான் மட்டும் நேரில் இப்போது களிக்குடிக்கு சென்று விசாரிக்க முடியுமானால்? ஏன், நீங்கள் எதற்காக களிக்குடிக்கு செல்ல வேண்டும்? சடையா, இந்த விவகாரம் துவங்கிய நாள் முதலே சோழன் மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனது உள்நோக்கங்கள் என்ன என்பதை நம்மில் ஒருவராலும் சரிவர கணிக்க முடியவில்லை. அதனால் நாம் அனைவருமே குழப்பத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ என்ற பிரமை உண்டாகிறது எனக்கு. எனக்கு புரியவில்லை. நீங்கள் என்ன சிற்றப்பா சொல்ல வருகிறீர்கள்? களிக்குடியில் பயிற்சி பெற்று வரும் இளைஞர்கள் இருவருமே முன்பு ஓலைகளை எடுத்துச் சென்ற வீரர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதில் சந்தேகமே இல்லை. சரி, சோழ நாட்டு வீரர்களுக்கு எதற்காக களரி பயிற்சி? தெரியவில்லை. நடக்க இருக்கும் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக கூட இருக்கலாம். இருக்கலாம் என்று சொல்வானேன்? அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன, மலைநாட்டின் களமறுக்கும் போட்டிகளில் சோழ வீரர்களா? சாலைகளில் பயிலும் சட்டர்களுக்கு மட்டுமான போட்டியல்லவா அது? ஆமாம், அதனால் தான் களிக்குடியில் பயிற்சி நடக்கிறது. அந்த வீரர்கள் சோழ நாட்டு படை வீரர்களாக போட்டிகளில் கலந்து கொள்ள போவதில்லை.
அவ்வாறு கலந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் கள்ளிக்குடி ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் மாணவர்களாக அவர்கள் நிச்சயம் பங்கு பெறலாம். அப்போது அவர்களை யாரும் மறுத்தளிக்க இயலாது. சரி, அப்படி கலந்து கொள்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அதற்கும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த மாளிகைப்புறத்து வீட்டிற்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளதாகவே இருக்கட்டும். அதற்கும் சோழனின் படையெடுப்பிற்கும் என்ன தொடர்பு? நாம் நினைத்ததைப் போல சோழனின் ஓலை நாடு வழிக்கோ திருநாராயண பட்டதிரிக்கோ அனுப்பப்படவே இல்லை என்பதை நீ கருத்தில் கொள். ஆக அது நம்மை குழப்புவதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. களிக்குடிக்கு சென்று கொண்டிருந்த இரு வீரர்களிடம் தவறான ஓலைகளை கொடுத்து நம்மை திசை திருப்பி இருக்கிறான் சோழன். சரி, நீங்கள் சொல்கிறபடியே அந்த ஓலைகள் பொய்யானவையாகவே இருக்கட்டுமே. ஆனால் சோழப்படை தென்பாண்டி நாட்டிற்கு படையெடுத்து வந்து கொண்டிருப்பது என்னவோ நிஜம்தானே? நிஜம்தான். ஆனால் சோழர்களின் இந்த படையெடுப்பின் நோக்கம் நாஞ்சில் நாட்டு பகுதிகளை ஆக்கிரமிப்பதுதானா என்று நான் தற்போது சந்தேகப்படுகிறேன். குறிப்பாக அந்த இரு சோழ வீரர்கள் காந்தலூரின் களமறுக்கும் போட்டிகளுக்காக பிரத்யேக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் வேறு ஒரு நோக்கில் காண வேண்டியது அவசியமாகிறது. ச்சே, இந்த களிக்குடி பெருஞ்சாலி செய்தி மட்டும் எனக்கு சற்று முன்பே தெரிந்திருந்தால். தெரிந்திருந்தால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே சிற்றப்பா. சோழன் இத்தனை தூரம் வேலை மெனக்கெட்டு படையெடுத்து வருவதற்கும் காந்தலூரின் களமறுக்கும் போட்டிகளுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? அரசியல் அனுபவத்தில் பழம் தின்று கொட்டை போட்டவரான பாண்டியர் அமரபுஜங்க தேவர் சடையரை நோக்கி மெல்ல சிரித்தார். சடையா, மலைநாட்டின் அரசியல் பின்புலத்தையும் கடந்த 200 வருடமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சம்பவங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டாலன்றி தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனுமானிக்க இயலாது. சொல்லப்போனால் அருள்மொழிவர்மனுக்கு என்னை விட மலைநாட்டு அரசியல் முறைமையில் அனுபவம் குறைவுதான். அப்படி இருந்தும் கூட காரியங்கள் இத்தனை கச்சிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனில் அவனுக்கு பின்னணியில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த யாரோ ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் உறுதியாகிறது. தற்போது அரையன் மானாபரணர் மெல்ல சிறுமிக் கொண்டார். பல நாட்களுக்கு முன்னர் நாகை பதரத்திட்ட விகாரையின் ஆச்சாரியரான மகா காசியப தேரரின் பூர்வோத்திரங்களை விசாரித்து அறிய சொல்லி தானே தலைவர் ஓலை அனுப்பியிருந்தது நினைவிற்கு வருகிறது. ஒருவேளை. என்ன? அப்படியா? ஓலை அனுப்பியிருந்தார்? இதனை தாங்கள் ஏன் என்னிடம் முன்பே கூறவில்லை? பாண்டியரின் குரலில் சற்று கடுகடுப்பு ஏறி இருந்தது. அது மற்ற விவகாரங்களுக்கு இடையே அதற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்க தோன்றவில்லை. அந்த பிக்ஷுதான் சோழனை பின்னணியிலிருந்து இயக்குகிறார் என்கிறீர்களா? தெரியவில்லை. வயது முதிர்ந்த அந்த பௌத்த பிக்ஷுவிற்கும் காந்தலூர் சாலைக்கும் அப்படி என்ன தொடர்பு என தெரியவில்லை. எது எப்படியோ இந்த விவகாரத்தில் அருள்மொழிவர்மனை இயக்கிக் கொண்டிருக்கும் சூத்திரதாரி காந்தலூர் பற்றியும் மலைநாட்டை பற்றியும் தலைகீழாக அறிந்தவர். அதில் சந்தேகமே இல்லை. தானை தலைவர் பிக்ஷுவை பற்றி விசாரிக்க சொன்னால் அதில் விவகாரம் இல்லாமல் இராது. இப்போது வேண்டுமானால் நமது ஒற்றர்களை விட்டு. அதற்கெல்லாம் காலம் கடந்து விட்டது. சிந்திக்கும் வேலை முடிந்து செயலாற்ற வேண்டிய வேளையில் நாம் நிற்கிறோம். நீங்கள் முன்னர் கூற வந்ததை கூறி முடியுங்கள் சிற்றப்பா. எனக்கு ஏற்கனவே தலை சுற்ற துவங்கிவிட்டது என்றார் பாண்டிய இளவல். சரி, சொல்கிறேன். நான் முன்பு குறிப்பிட்ட அந்த சோழ வீரர்கள் இருவரும் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு ஜெயித்து விடுகிறார்கள் என வைத்துக் கொள்வோம். காந்தலூர் வலியசாலை குடும்பத்து வீரர்களை ஒருபோதும் அந்த போட்டிகளில் ஜெயிக்க முடியாது என கூறுகிறார்களே. அது முற்றிலும் உண்மைதான். கடந்த பல 100 வருட பாரம்பரியம் அது அந்த சாலைக்கும் குடும்பத்திற்கும் உண்டு. இருந்தாலும் எப்படியோ சோழ வீரர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் எனவே வைத்துக் கொள்வோமே. சரி, ஜெயித்து விட்டால் அவ்விருவரும் மலைநாட்டின் 4 சாலைகளுக்கும் கள நாயகங்கள் ஆகிவிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருநாராயண பட்டதிரிக்கு பிறகு காந்தலூர் சாலையின் ஆச்சாரியராக நியமிக்கப்படும் தகுதியையும் அவர்கள் பெற்று விடுவார்கள். சரி, இதனால் சோழனுக்கு என்ன பயன்? சடையா, மலைநாட்டின் 4 சாலைகள்தாம் அந்த பூமியின் புழுங்கும் தனுர்வேதத்திற்கும் போர் பயிற்சிக்கும் முதுகெலும்பாக விளங்குபவை. அவை சோழர் வசம் போவது என்பதும் சோழ வீரர்கள் காந்தலூரின் ஆச்சாரியர்கள் ஆவது என்பதும் சாதாரண விஷயங்களே அல்ல.
இதனால் காந்தலூர் வலியசாலை குடும்பத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் பறிபோகும். தற்போது 4 சாலைகளுமே காந்தலூர் மரியாதையை ஒட்டிதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் இதன் தாக்கங்கள் மலைநாட்டில் மிக மிக அதிகம். எல்லாம் சரி, இதற்கும் படையெடுப்பிற்கும் என்ன சம்பந்தம்? சோழ வீரர்கள் களமறுக்கும் போட்டிகளில் வெற்றி பெற்றுவிடும் பட்சத்தில் காந்தலூரில் மிகப்பெரிய கலவரம் உருவாக போவது திண்ணம். அந்த வீரர்களின் உயிருக்கே கூட உத்திரவாதம் இல்லை. அந்த வீரர்களை எதிர்த்து காந்தலூரின் சட்டர்கள் ஆயுதமேந்தி போரிட முன்வந்தால், சோழர் தலைமையை ஏற்க பிடிக்காமல் மற்ற மலைநாட்டு சாலைகளும் அவர்களுடன் இணைந்து கொண்டால், அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள மிகப்பெரிய படை தேவை. ஏறத்தாழ 60-70 வருடங்களுக்கு முன்பு இதே போன்றதொரு போட்டியில் சோழர்கள் கலந்து கொண்டு கடைசி கட்டத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என பெரிய தந்தையார் சுந்தர பாண்டியர் என்னிடம் ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வெற்றி நேர்மையான முறையில் பெறப்பட்டது அல்ல என்று கூட அவர் குறிப்பிட்டதாக ஞாபகம். அதனால் வலுவான அரசியல் பலமில்லாமல் போட்டிகளில் கலந்து கொள்வது என்பது முட்டாள்தனம்தான். அதற்காகவே இந்த படையெடுப்பு என்கிறேன் நான். இந்த படையெடுப்பின் முக்கிய நோக்கமே காந்தலூர் சாலையின் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ள போகும் 2 வீரர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் என்கிறீர்களா? வேடிக்கையாக இருக்கிறதே. சாலையின் முக்கியத்துவத்தையும் களமறுக்கும் போட்டிகளில் நடைபெறும் அரசியலையும் நீ அறியாததால் உனக்கு இது வேடிக்கையாக உள்ளது. நானும் இந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே படையெடுப்பு நிகழ்கிறது என சொல்லவில்லை. இதுவும் ஒரு காரணம். இதுதான் முக்கியமான காரணம். இல்லையேல் இந்த தருணத்தில் படையெடுத்து வர வேண்டிய அவசியமே இல்லை. சிற்றப்பா, நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டால் வரப்போகும் களமறுக்கும் போட்டிகளில் அந்த வீரர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஏற்படுகிறதே. ஒருவேளை அவர்கள் தோற்றுவிட்டால் இத்தனை பெரிய படையெடுப்பு கேலி கூத்தாக அல்லவா முடியும்? இல்லை, களமறுக்கும் போட்டிகள் என்பது சோழனின் பல உபாயங்களுள் ஒன்று. அவ்வளவுதான். ஒருவேளை போட்டிகளில் அந்த வீரர்கள் தோற்றுவிட்டாலும் வேறு ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தி காந்தலூர் சாலையை பட்டதிரியின் பிடியிலிருந்து வலியசாலை குடும்பத்திலிருந்தும் விடுவிக்காமல் ஓய மாட்டான் அருள்மொழி. அந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டாலும் வலுவான படைபலத்தின் உதவி நிச்சயம் தேவைப்படும். அப்படி என்ன பட்டதிரி மீதும் வலியசாலை குடும்பத்தின் மீதும் அருள்மொழிக்கு பகை? ஆதித்தர் கொலை விவகாரமா? ஆம், ஆதித்த சோழர் கொலையில் வலியசாலை குடும்பத்தினருக்கு நேரடி சம்பந்தம் இருக்கிறது என ஏதோ சொல்ல துவங்கிய பாண்டியர் பிறகு அந்த வாக்கியத்தை பூர்த்தி செய்யாமல் மௌனத்தில் ஆழ்ந்தார். அப்படியானால் வெளிப்படையாக இந்த காரணத்தை கூறிவிட்டு நேரே காந்தலூருக்கு செல்ல வேண்டியதுதானே? எதற்காக இப்படி தேவையில்லாமல் ஆரைவாய் மொழி கணவாயையும் நாஞ்சில் நாட்டையும் தாக்க முயல வேண்டும்? அவன் இந்த பகுதிகளை தாக்கப் போவதாக ஒருபோதும் சொல்லவில்லையே. வள்ளுவ நாடாழ்வார் அல்லவா தொடர்ந்து அவ்வாறே கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன சிற்றப்பா, நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள்? சரி, உனக்கு புரியும்படியாக தெளிவாகவே சொல்கிறேன். சோழனின் இலக்கு என்ன? காந்தலூர் சாலை, வலியசாலை குடும்பம், பட்டதிரி, இந்த 3ம் தான். இவற்றை வழிக்கு கொண்டு வர படைபலம், ஆளம்பு சேனை என எல்லாமே தேவை. ஆகவே அவற்றை தன்னுடன் கொண்டு வருகிறான். நாஞ்சில் நாட்டையோ ஆரைவாய் மொழியையோ தாக்குவது அவனது முக்கிய குறிக்கோளே அல்ல. அப்படி வைத்துக்கொள். ஆனால் இந்த பகுதிகளின் வழியே அவன் காந்தலூருக்கு பயணப்பட வேண்டியிருக்கிறது. இந்நாட்டு பகுதிகள் வள்ளுவ நாட்டை சேர்ந்தவை. ஆக வள்ளுவ நாடாழ்வார் ஒன்று சோழனை தன் பகுதிகளின் வழியே செல்ல அனுமதிக்க வேண்டும், அல்லது அதனை அனுமதிக்காமல் படைகளை எதிர்க்க வேண்டும். நாடாழ்வாருக்கு இதில் குழப்பங்கள் இல்லை. ஏனெனில் பரம்பரை பரம்பரையாக மலைநாட்டின் சாலைகளுக்கும் வள்ளுவ நாட்டிற்கும் தொடர்புகள் உண்டு. தமது நாட்டின் வழியாக சோழன் படை நடத்தி சென்று காந்தலூரை தாக்குவதை வள்ளுவனார் அனுமதிப்பது நிச்சயம் நடவாத காரியம். ஆகவே அவர் அதை எதிர்க்கிறார். இதற்கிடையே தென்மலை நாட்டு நாடுவாழிகளை அணிதிரட்ட நினைக்கும் நமது தானை தலைவர் வரகுணரை முன்னிறுத்தி சோழர் படைகளை எதிர்க்க முனைகிறார். இந்த போரில் சோழன் தோற்றுவிட்டால் அவரை பரந்துபட்ட அளவில் புதிய ஆய்வேலாக பல நாடுவாழிகளும் ஏற்கும் சூழல் நிச்சயம் உருவாகும் என்பது அவரது எதிர்பார்ப்பு. இப்போது புரிகிறதா? இத்தனை சிக்கலான அரசியல் சதுரங்கத்தின் நடுவேதான் நாமும் நமது பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். 2 வீரர்கள் களிக்குடியில் களரி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் வைத்து இத்தனை பெரிய யூகங்களை செய்கிறீர்களே சிற்றப்பா.
இவை அனைத்துமே தவறாக இருக்கலாம் அல்லவா? சோழனின் பிரதான நோக்கமே ஆய்வேல் நாட்டு பகுதிகளை ஆக்கிரமிப்பதாக கூட இருக்கலாம் அல்லவா? இந்த கேள்விக்கு பதில் கூறாமல் கலகலவென சிரித்தார் பாண்டியர். சடையா, விவகாரத்தை புரிந்து கொண்டு வெகு அழகாக என்னையே மடக்குகிறாய். உண்மைதான், இவை என்னுடைய கற்பனைகளாகவும் யுகங்களுமாகவே இருக்கலாம். இந்த சிக்கல் எப்படியெல்லாம் வளரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திடீரென பாண்டியரின் புரவி எதனையோ கண்டு பயந்து முன்னங்கால்களை தூக்கி கொண்டு கனைத்தது. அதனை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி அந்த அடர்ந்த காட்டு வழியில் செலுத்திக் கொண்டு போவதற்கு நெடுஞ்செழியர் பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டியதாகி விட்டது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.